தமிழகத்தில் சுமார் 3/4 நூற்றாண்டுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. தேர்தலுக்கு முன்னர் தங்களுடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதாக தவேக தலைவர் விஜய் கூறியிருந்தார். தற்போது முதல்வராக பொறுப்பேற்றுள்ள விஜய் ஏற்கனவே சொன்னபடியே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்துள்ளார். அதன்படி தவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1952இல் ராஜாஜிக்கு பிறகு கூட்டணி அரசு என்பதை நிஜமாக்கியுள்ளார் தவேக தலைவரும் முதல்வருமான விஜய். தவேக எம்எல்ஏக்கள் ராஜ்குமார் மற்றும் மரிய வில்சன் அமைச்சராக பதவியேற்ற பிறகு பேசியவற்றை பார்க்கலாம். மக்கள் இயக்கமாக இருந்து ரசிகர் மன்றமாக இருந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சராக இருக்கா. அதுக்கு முதல்ல தளபதி அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உழைத்தவர்களுக்கும் பழைய கட்சிக்காரர்களுக்கு 30 வருஷமா உழைத்தவர்களுக்கும் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட், ஹிஸ்டாரிக் டே. காரணம் கேட்டிங்கன்னா அமைச்சரவையில் இன்னைக்கு தோழமை கட்சிகளும் சேர்ந்து இன்னைக்கு காங்கிரஸ் 60 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. இது கொண்டாட வேண்டிய நாள், தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான நாள். இதில் நானும் இதில் பாட்டாக இருக்கிறது சந்தோஷப்படுறேன். பொறுப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. முதல்ல எம்எல்ஏவாக இருந்தேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அமைச்சராக ஆகியிருக்காங்க. வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக நிறைய நலத்திட்டங்கள் உதவியோட நிறைய செயல் திட்டங்களோட மக்களை நான் சந்திப்பேன். தமிழக அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள பர்வேஸ் மற்றும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் புதிய தலைமுறை செய்தியாளரிடம் பேசியவற்றை பார்க்கலாம். மாவட்டத்துக்கே நம்ம அமைச்சரா வந்ததுனால 6 சட்டமன்ற தொகுதிக்கும் உறுதியா என்னால முடிஞ்ச என்னுடைய பணியை உறுதியா மக்களுக்கு செய்வேங்கிறத இந்த தருணத்தில் தெரிவித்தோம். ஏன் நம்பி 20 வருஷமா இருக்கோம். அவரை தாண்டி எதுவுமே நாங்க யோசிச்சது கூட கிடையாது. அதனால அவரோட பேரை என்னைக்கும் நிலைநாட்டும்படி நான் நல்லபடியா செய்வேன். சீட்டு கிடைக்கணும் எதிர்பார்க்கல, சீட்டு கொடுத்தாரு. நான் போய் உண்மையா மக்களை போய் சந்திச்சேன். அவர்கள் என்ன ராசிபுரம் மக்கள் என்னை வாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க. அப்புறம் அண்ணா அவர்கள் இந்த வாய்ப்பு வழங்குவார் நான் கனவுல கூட நினைக்கல. அவரோட அமைச்சரவையெல்லாம் நான் இடம் பிடிப்பேன் கனவுல கூட நினைக்கல. வாய்ப்பு வழங்கிட்டாரு. அதனால அண்ணனுக்கு நன்றி, ராசிபுரம் மக்களுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நல்லா செய்வேன். டூ ஏர்லி நான் கமெண்ட் பண்றதுக்கு. நான் நிறைய செய்யணும்னு காத்துட்டு இருக்கேன். ஒரு உத்வேகத்தோட கிளம்புறேன். புதிதாக தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள அமைச்சர் குமார் செயற்கை நுண்ணறிவு குறித்து இன்றைய தலைமுறையினருக்கு கற்றல் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பத்துறையில் கவனம் செலுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். புதிய தலைமுறையிடம் பேசிய அவர் சென்னை வேளச்சேரியில் செயற்கை நுண்ணறிவு மூலம் வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். ஏஐ மூலமாக நம்ம கத்துக்கூட வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. சாட் ஜிடிபி மட்டும்தான் நம்ம மக்கள் பார்த்துன்னு இருக்காங்க. ஸ்மார்ட் ஆட்டோமொபைல்ஸ்லும் வந்தாச்சு, ஸ்மார்ட் கிளாஸஸும் வந்தாச்சு. இந்த ஐடி துறையில ஒவ்வொரு நிமிஷமும் வேகத்தில் முன்னேறிக்கூடிய மற்ற நாட்களை விட மற்ற நாடுகளை விட நம்மளுடைய ஸ்டேட் முதன்மையா வரணுன்றதுதான் என்னுடைய குறிக்கோள்.